அனைவருக்கும் வணக்கம். இது ஏஎஸ்பிஎன் சிஎஸ்சி கேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனும் அந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராமிங் டாபிக்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ரெக்கர்ஷன், பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், அரே, ஸ்டேட்டிக் வேரியபிள் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் ப்ரோக்ராமிங் இன் சியில். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி 2000 கேட்டது 2 மார்க் கொஸ்டின்னு. ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அது என்ன கான்செப்டுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இதில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட்ன்றது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன வேரியபிள், அதில் குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னால் என்னன்னு பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்டேட்டிக் வேரியபிள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்டிக் வேரியபிள்னால் என்ன அப்படின்னா, அதனுடைய வேல்யூ வந்து அப்படியே பெர்சிஸ்ட் பண்ணி வச்சுக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து அது கடைசியாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே இருக்கும். ஓகேவா? அதாவது தனக்குத்தானே அதை தக்க வச்சுக்கும் அந்த ஒவ்வொரு இதுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் i = 0, i <4, 4 டைம்ஸ் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. i = 0லேருந்து 4 வரைக்கும் தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ j = இன்க்ரிமெண்ட் ஆஃப் i, ஒவ்வொரு டைமும் கால் ஆகுது. இப்போ இன்க்ரிமெண்ட் வேல்யூ இனிஷியல் வேல்யூ i = 0 இங்கே வருது, i = 0. தென் ஸ்டாட்டிக் இன்டிஜர் count = 0 இருக்குது. தட் இஸ் ஏ ஸ்டாட்டிக் கவுண்ட்ன்றது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ count = count plus i. So what is the value of i here? 0. So count = 0 initial value. So count = count 0 plus 0 0. So return count. So what is the value of i? Return that is return the value 0. இப்போ j = 0 இருக்கும். ஸோ I am mentioned here. I am next increment the value of i = 1. They call the same increment function. So calculate the static variable count. So what is the static variable? கடைசியாக என்ன வச்சுருந்ததோ அதுதான் அப்படியே இருக்கும். அது வந்து 0 இருக்குது. i வேல்யூ வந்து 1. ஸோ 0 + 1 1. So return 1 to the main function. So j = 1 ஆயிடுது. Next increase the value of i = 2. Then call the increment function. So count = கடைசியாக என்ன கவுண்ட் வேல்யூ இருந்தது அப்படின்னா 1 இருக்கும். அதான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வேல்யூ வந்து 1 இருக்கும். i வேல்யூ வந்து 2. ஸோ 1 + 2 3 ஆயிடுது. Then return the value 3 to j. Then increase the value of i = 3. So count, so previous value of count 3. So i = 3. So 3 + 3 6. So j = 6. So return the value j = 6. Then increase the value of i = 4. So count = previous வந்து 6 இருக்கும். 6 plus i value வந்து 4 10. So return the value 10. So j = 10 ஆயிடும். Then increase the value of i = 5 ஆயிடும். the condition வந்து பார்த்தீங்கன்னா false ஆயிடும். So what is the final value of j = 10? So answer is 10. Then இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2003 2 மார்க் கொஸ்டின். இதில் வாய்ட் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மெயின் வாய்ட் ஃபங்க்ஷன் ஒன்று, pன்றது ஒரு ஃபங்க்ஷன், qன்றது another ஃபங்க்ஷன்.
இந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னா தட் ஆக்ட்ஸ் as the common to all the function in the program. லோக்கல் வேரியபிள்னா the value within the function only. அந்த வேல்யூ வந்து வேல்யூடு within the function only. குளோபல்னா common to all the function in the program. So define, இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, தட் இஸ் ஏ மேக்ரோ ஸ்டேட்மெண்ட். இங்கே என்ன பண்ணுதுன்னா print x, தட் இஸ் ஏ மேக்ரோ ஃபங்க்ஷன். ஸோ print percentage இங்கே எக்ஸ் என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். இந்த எக்ஸ் இது வந்து குளோபல் வேரியபிள், தட் இஸ் ஏ காமன் டு ஆல் த ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. என்ன பண்ணுறோம், அதை வந்து கால் பண்ணுறோம் பை யூஸிங் ரெஃபரன்ஸ். இது தட் இஸ் கால்டு ஆம்பர்சன் எக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கால் பை ரெஃபரன்ஸ்னு பேர். இப்போ இந்த பி ஃபங்க்ஷனை வந்து இங்கே வந்து கால் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. இங்கே பி ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே எக்ஸ் வேல்யூ, இந்த ஒய்ன்றது ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஓகேவா. ஸோ ஒய் வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும். எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 5, அதாவது தட் இஸ் ஏ referent both x and y represent same value. So x equal to என்ன பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது, ப்ளஸ் 2 7 ஆகிடுது. இப்போ எக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் வேரியபிள், த எக்ஸ் இஸ் ஏ லோக்கல் வேரியபிள் டு தி இதுக்கு பிக்கு, பி ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் இஸ் ஏ லோக்கல் வேரியபிள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்யூவை வந்து கால் பண்ணுறோம். இங்கே என்ன வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா the q of 7 வந்து பாஸ் ஆகுது. இங்கே z வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ z ஈக்குவல் டு z ப்ளஸ் எக்ஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் z? 7. ஸோ 7, z வேல்யூ 7. இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காமன் வேல்யூ, ஸோ 5, அதாவது குளோபல் வேல்யூ, தட் இஸ் ஏ 12. ஸோ இங்கே வந்து பிரிண்டட் இசட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அதனால் 12ன்னு பிரிண்ட் ஆகும். அதே டைம் அப்போ இந்த இது வந்து அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சது. அடுத்தது வந்து ஒய் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னு இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இப்போ வாட் இஸ் த குளோபல் வேல்யூ ஆஃப் எக்ஸு? இங்கே வந்து 7. ஸோ ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் 1ன்னு ஆகிடுது. ஒய் வேல்யூ ஈக்குவல் டு 7 மைனஸ் 1 ஆகிடுது. இங்கே வந்து இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நான் எக்ஸ் வேல்யூ இங்கே வந்து இங்கே லோக்கல் வேல்யூ என்ன இருக்குன்னா 7 இருக்கும். ஸோ பிரிண்ட் த 7. தென் நெக்ஸ்ட்டு come to the main function. So here print x ன்னு பண்ணியிருக்கோம். இங்கே print what is the value of x ன்னா that is a global value of x equal to இங்கே இந்த y வேல்யூ வந்து 7 minus 6ன்றனால இங்கே வந்து 6ன்னு ஆயிருக்கும். ஸோ x வேல்யூ வந்து 6ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னும் போது 12 7 6, that is the answer. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி 2004 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் எஃப்னு 1, ஃபங்க்ஷன் ஜி அப்படின்னு 1. இதில் மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியபிள் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்குது, ஒய் ஈக்குவல் டு 10 இருக்குது. இது வந்து 2 வேரியபிள். ஸோ கவுண்டுன்னு இன்னொரு வேரியபிள், அது வந்து ஃபார் லூப்பாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் லூப் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. கவுண்ட் ஈக்குவல் டு 1 to கவுண்ட் ஈக்குவல் டு 2. ஸோ 2 டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒய் வேல்யூ வந்து ஆட் பண்ணுறோம். ஒய்யோட ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5. இங்கே ஃபங்க்ஷன் ஜி இங்கே வந்து 5ன்னு இருக்குது. இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் ஒய் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு டைமு கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இப்போ 1க்கு கால் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கால் த எஃப் ஃபங்க்ஷன், கம் டு ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கும் போது இங்கே இன்டிஜர் ஒய், இது வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஏ மெயின் திங். இது வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ இங்கே இருக்கிறது வந்து மெயின் ஃபங்க்ஷனுடைய வேலை வந்து குளோபலாக இருக்கும். இந்த இதுக்குள்ளே இந்த பிளாக்ல யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒய்ன்றது வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஜி ஆஃப்
எக்ஸ். இது வந்து என்ன ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. எக்ஸ் வேல்யூ வந்து 5 தான் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் y = 10 இருக்குது. ஸ்டாட்டிக்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். தட் இஸ் ஏ பெர்சிஸ்ட் த வேல்யூ. என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எத்தனை டைம் கால் பண்ணணும், அந்த வேல்யூ கடைசியாக என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வச்சுக்கணும். y = 10 இருக்குது. இங்கே y வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ y = 11 நான் ஆயிடும். ஸோ 11 ப்ளஸ் x = 5. ஸோ பார்த்திங்கன்னா 16. அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ y = 10 + 1. இங்கே ரிட்டர்ன் y வேல்யூ வந்து 11 + 5 16. அப்போ இந்த 16 வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகும். y = இப்போ ரிட்டர்ன் ஒய்ங்கும்போது லெட்ஸ் சென்ட் டு ஹியர். ஸோ ஆல்ரெடி y வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்கும். இப்போ இந்த இதனுடைய இது வந்து 16 இருக்குது. அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் g of x. ஸோ இது வந்து இங்கேருந்து கால் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x = 5 தான் வரும். ஸோ 5 இங்கே ஸ்டேட்டிக் வேரியபிள் ஒய்ன்றதுனால ஸ்டேட்டிக் வேரியபிள் ஒய்ன்றதுனால இங்கே என்ன இருக்குன்னா கடைசியாக என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் இருக்கும். கடைசியாக வேல்யூ பார்த்திங்கன்னா 11 இருக்கும். ஸோ 11 + 1 அதான் இங்கே சொல்லியிருக்கிறேன். 11 + 1 12 ஆகிடும் ஸ்டேட்டிக் வேரியபிள். இப்போ ரிட்டர்ன் y + xங்கும்போது 12 + 5 is 17. இந்த 17ன்றதை ரிட்டர்ன் பண்ணோம், அதுதான் இங்கே வருது. ஸோ டோட்டலாக 43. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் = 1க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 43ன்னு வரும். அப்போ இந்த 43 இங்கே இருக்குது. தென் அடுத்தது கவுண்ட் = என்ன ஆகிடுது 2ன்னு ஆகும். ஸோ கவுண்ட் = 2ங்கும்போது ஸோ y = ஆல்ரெடி வாட் இஸ் த வேல்யூ y = ஸோ 43ன்னு இருக்கும். y = 43 ப்ளஸ் ஃபங்க்ஷன் இது வந்து கால் பண்ணுது. ஸோ கால் பண்ணும்போது இங்கே y = ஆல்ரெடி என்ன இருக்குது 12 இருக்கும். 12 + 1 13 ஆகிடுது. ஸோ ரிட்டர்ன் ஸோ 13 + 6 18ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே ரிட்டர்ன் 18. அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் 5. இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் 5ங்கும்போது தட் இஸ் கால். இப்போ y வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 கடைசியாக 13 இருந்து 13 + 1 = 14 ஆகிடும். ஸோ 14 + 5 19. ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் மூணையும் ஆட் பண்ணும்போது வில் கெட் 80. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் 43 80. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடி 2004 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர்னால் ஆல்ரெடி தெரியும், யூஸ் டு டிஃபைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஸோ இதில் வந்து கேரக்டர் ஸ்டார் ஏ, இது வந்து ஸ்டார்னா பாயிண்டர் டைப் வேரியபிள், இந்த கேரக்டர். இது வந்து ஸ்டார் பி அனதர் கேரக்டர். இந்த டீன்றது வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இங்கே டைப்னால் என்னென்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணும்போது ஸ்ட்ரக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் டைப்னு கொடுத்துக்கலாம். தட் இஸ் யூஸ் பண்ணி அந்த வர இடத்துல வி கேன் யூஸ் ஒன்லி டி. ஸோ ஹியர் இங்கே என்ன ஸ்டாட்டிக்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அந்த வேல்யூ வந்து பெர்சிஸ்ட் பண்ணி வச்சுக்கும். அங்கே என்ன வேல்யூ இருக்குதோ கடைசியாக என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து பெர்சிஸ்ட் பண்ணிக்கும். ஸோ டி = எஸ்ன்றது ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற மெம்பருக்கு வந்து இது அசைன் ஆகிடும். அதாவது ஏவுக்கு ஏன்னு அசைன் ஆகும். ஸோ பிக்கு பின்னு அசைன் ஆகும். இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சர் டைப்பில் பிரிண்ட் பண்ணும்போது டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். s.a s.b s.a s.bங்கும்போது என்ன பிரிண்ட் ஆகும்னா அதனுடைய வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும், ஏபின்னு பிரிண்ட் ஆகும். அதான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்குறேன், ஏபின்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை வந்து f1ன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ f1 ஃபங்க்ஷன் பண்ணலாம், தட் இஸ் இங்கே வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த s.a = uன்னு சேஞ்ச் ஆகுது, s.b = vன்னு சேஞ்ச் ஆகுது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லோக்கல் வேரியபிள். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் இந்த வேல்யூ இருக்கும்.
குளோபுல சேஞ்ச் ஆகாது. அதனால் இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா யூவின்னு பிரிண்ட் ஆகும். அதான் இங்கே நான் கொடுத்துருக்குறேன் F1. அடுத்தது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு யூவின்னு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிறோம். இந்த வேல்யூ வந்து இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் அஃபெக்ட் ஆகிருக்காது. அதனால் என்ன வேல்யூ இருக்கும்னா ஏபின்ற வேல்யூ தான் இருக்கும். அதனால் தான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் ஏபின்னு இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஏபின்னு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா F2ன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். F2 ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுறோம்னா ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ ரெஃபரன்ஸ் அங்கே கண்டிப்பாக என்ன இருக்குன்னா பாயிண்டர் வேரியபிளாக இருக்கணும். இப்போ பாயிண்டர் வேரியபிள் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் அங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகினா தட் சுட் அஃபெக்ட் இங்கேயும் மெயின் ஃபங்க்ஷன்லேயும் இது அஃபெக்ட் ஆகிடும். இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ வந்து வின்னு சேஞ்ச் பண்ணுறோம், பியுடைய வேல்யூ வந்து டபிள்யூன்னு சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த என்ன சேஞ்ச் பண்ணமோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்னா விடபிள்யூன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஏபி யூவி ஏபி விடபிள்யூ. ஸோ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபி யூவி விடபிள்யூ AB, UV, AB, VW. So option B is a correct answer. So அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து CSE 2004ல் 2 மார்க் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் தான் இது. ஆனால் ஸ்டாட்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாட்டிக்னு நீங்கள் வந்துட்டாலே அந்த வேல்யூ வந்து பெர்சிஸ்ட் பண்ணி வச்சுக்கும். அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா F1 of 1 ஆர்குமெண்ட் வந்து 1ன்னு பாஸ் பண்ணோம். இப்போ n ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா 1. இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ n ஈக்குவல் டு n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ரிட்டர்ன் த வேல்யூ n. அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. n ஈக்குவல் டு n ப்ளஸ் i ப்ளஸ் ப்ளஸ் ரிட்டர்ன் f ஆஃப் n. இப்போ இங்கே f ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ n ஈக்குவல் டு 1. இதை செக் த கண்டிஷன் n greater than or equal to 5 செக் பண்ணுறோம். இல்லை. ஸோ i equal to 1 இருக்கனால இங்கே என்ன ஆகும் அப்படின்னா n equal to n plus 1 ஆகிடும். அதாவது n equal to n plus iன்றனால i equal to 1. ஸோ ஆல்ரெடி n equal to one plus 1 2 ஆகிடும். இதை கால் த ஃபங்க்ஷன் f of 2. நவ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் i equal to 2 ஆகிடும். ஸோ i equal to 2ங்கும்போது செக் த கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ என்ன ஆகும் n equal to n plus i. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n equal to 2ன்னு இருக்குது. ஸோ i வேல்யூ 2. ஸோ n equal to 4ன்னு ஆகிடுது. ஸோ இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் i equal to 3ன்னு ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா n equal to 4, i equal to 3. ஸோ ரிட்டர்ன் 7. ஸோ இந்த 7 பார்த்தீங்க அப்படிங்கன்னா தட் இஸ் ஏ கிரேட்டர் தென் 5. ஸோ அந்த என்ன வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ ரிட்டர்ன் n வேல்யூ. ஸோ 7. ஸோ ஆன்சர் இஸ் 7. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா CSE 2004ல் 2 மார்க் கொஸ்டின். ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். இதில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. x, y, mnட்டு 2 வேரியபிள் டென் பண்ணுறோம். அதாவது x ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் 6 and 12ன்னு வச்சுருக்கோம். x ஈக்குவல் டு 6, y ஈக்குவல் டு 12 அப்படின்னு. இங்கே வந்து m ஈக்குவல் டு எக்ஸுங்கும்போது இங்கே 6, m ஈக்குவல் டு 6ன்னு ஆகிடுது. n ஈக்குவல் டு ஒய்ங்கும்போது n ஈக்குவல் டு 12ன்னு ஆகிடுது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். m வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 நாட் ஈக்குவல் டு 12. ஸோ கண்டிஷன் ட்ரூ. இங்கே வந்து செக் பண்ணுறோம்.
m வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது 6ன்னு இருக்குது, n வேல்யூ வந்து 12 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும், அதனால் எல்ஸ் பார்ட்டுக்கு வருது. ஸோ n ஈக்குவல் டு n மைனஸ் m. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் 6ன்னு ஆகிடுது. 12 மைனஸ் 6 ஈக்குவல் டு 6. ஸோ n ஈக்குவல் டு 6ன்னு ஆகிடுது. அகைன் செக் த கண்டிஷன் while loop. இப்போ m ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது, n ஈக்குவல் டு 6. இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, அதனால் என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா n வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 6. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா x ப்ளஸ் ஒய் யூஸிங் ரிப்பீட்டட் சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா இது வந்து ஆன்சர் கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 18 வரும். ஆனால் இங்கே வந்து என்ன வருது 6 தான் வருது. எக்ஸ் மாட் ஒய் யூஸிங் ரிப்பீட்டட் சப்ஸ்ட்ராக்ஷன் இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இது வந்து த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸோடைய ஒய்யோடைய கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ இதை வந்து சி தான் என்னுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த கேட் சிஎஸ்சியில் 2004 2 மார்க் கொஸ்டின். இது வந்து பின்றது பார்த்தீங்கன்னா கேரக்டர் டைப் அரே. இது வந்து ஸ்ட்ரிங் பாயிண்டர் டைப் ஸ்ட்ரிங். ஃபஸ்ட்டு இதனுடைய லென்த்துக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 6. ஸோ லென்த்து வரைக்கும் ஸோ இது வந்து இது ஆகிட்டுருக்கு, எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கோம். ஸோ பி ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0. ஸோ பி ஆஃப் ஐ ஈக்குவல் 6 மைனஸ் 1 இங்கே ஓகேங்களா. ஸோ 6 மைனஸ் 1 5. ஸோ 5th லொக்கேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் எடுத்திங்கன்னா ஸ்டார்ட் வித் 0 1 அப் டு 5 வரைக்கும் வரும். அப்போ ஜின்றது வந்து இங்கே பேஸ் ஆகும். அடுத்தது இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு என்னன்னு ஆகுது. ஸோ அடுத்தது இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 2ன்னு ஆகும். ஸோ ஐன்னு ஆகும். பி ஆஃப் 2 ஈக்குவல் டு ஐ. இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 3. ஸோ பி ஆஃப் 3 ஈக்குவல் டு ஆர்ன்னு ஆகும். ஸோ இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஐ equal to 4. So P of equal to T. So increase the value of I equal to 5. இங்கே S அதாவது 0 இருக்கும். ஸோ எஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. இங்கே வாட் இஸ் அவுட்புட்னு பிரிண்ட்டு பின்னு கொடுத்துக்கிறோம். பியில் இருக்கிற என்ன கண்டென்ட். ஸோ பியில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூலாம் வந்துடும். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் GNIRTSA ப்ளஸ் ஸ்ட்ரிங்கா GNIRTA இல்லை நோ அவுட்புட் இஸ் பிரிண்டடா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஸ்ட்ரிங் எண்டு வித் எதில் எண்ட் ஆகும் அப்படின்னா நல் கேரக்டரில் எண்ட் ஆகும். இந்த நல் கேரக்டர் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை, பிஓனுடைய வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணலை. அதனால் இதில் ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாது. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி 2005 2 மார்க் கொஸ்டின். இதில் இது ஒரு ஃபங்க்ஷன் ஃபோன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே மெயின் ஃபங்க்ஷன். இங்கே ஒரு ஏ ஈக்குவல் டு 2048ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். சம் ஈக்குவல் டு இனிஷியலாக 0 இருக்குது. இங்கே ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ ஏ வேல்யூ வந்து 2048, சம் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ தட் கால் த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். இங்கே பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் சம் வேல்யூ என்ன இருக்குதோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்முன்ற வேல்யூ இங்கே தான் இருக்குது. ஓகேவா, இங்கே என்ன இருக்குதோ அது. ஓகே, எந்த வேல்யூவும் நம்ம வந்து ரிட்டர்ன் வாங்கலை. அப்போ சம் ஈக்குவல் டு என்னவன் இங்கே இனிஷியலாக 0ன்னு தான் சேவ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது இங்கே என்ன அதை ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n
2048 ஆகும். இன்டிஜர் சம் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ கே ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள், ஜே ஈக்குவல் டு 0ன்னு அனதர் வேரியபிள். இப்போ n ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் நத்திங். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்லாம் நடக்குது. ஸோ n ஈக்குவல் டு ரிமைண்டர் ஆப்ரேட்டர் 10, ஜே ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. அடுத்தது சம்மை வந்து இப்படியே ஆட் பண்ணுறோம். என்ன வேல்யூ வருதோ சம்மை வந்து ஆட் பண்ணுறோம். அகைன் கால் த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். அப்போ தான் பிரிண்ட் என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம், கே வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ கேயில் பார்த்தீங்கன்னா என்ன ரிமைண்டர் வேல்யூ ஒவ்வொரு டைம் வருதோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனில் ரெண்டாக வந்து பிரியும். ஒன்று வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம், இன்னொன்று வந்து லைக் தட். ஒன்று வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம், இன்னொன்று வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் வந்து n வேல்யூ, இது வந்து சம் வேல்யூ. இப்போ சம் ஈக்குவல் டு இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே, ரிமைண்டருங்கும் போது 8ன்னு கிடைக்கும். அதனுடைய டிவைட் பண்ணும்போது 2004 ஆகுது. அப்போ சம் ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா 8 ஆகுது. இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் கால்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வாட் இஸ் த கே வேல்யூ என்ன இருக்குதோ அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். அதனால் 8ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே அகைன் என் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜே வேல்யூ, ஜே ஈக்குவல் டு 204ன்னு இருக்கும். இங்கே வந்து சம் ஈக்குவல் டு 8. இது வந்து இதாகும். அகைன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் கே, அதாவது ரிமைண்டர் ஆப்ரேஷன் 4 வரும். ஜே ஈக்குவல் டு 20 கிடைக்கும், அதாவது 2004 டிவைடட் பை 10. சம் ஈக்குவல் டு 12 ஆகிடும். இது ரிமைண்டரும் ஆல்ரெடி சம் ஈக்குவல் டு 8 இருக்குது, அதை ரெண்டே ஆட் பண்ணும்போது 12 ஆகிடுது. இங்கே வந்து என்ன பிரிண்ட் பண்ணுறோம், அந்த கேவோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இந்த கே வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4. அடுத்தது 4. இங்கே வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஜே 20, சம் ஈக்குவல் டு 12. இங்கே கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஆப்ரேட்டர் போது 0 கிடைக்கும். இங்கே ஜே ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும், அதாவது 20 டிவைடட் பை 10ங்கும் போது 2ன்னு கிடைக்கும். சம் ஈக்குவல் டு இங்கே வந்து கே வந்து பார்த்திங்கன்னா 0 தான். ஸோ 0 + 12 12ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது கே வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். அடுத்தது கால் த ஃபங்க்ஷன் அகைன், ஜே வேல்யூ வந்து 2, சம் வேல்யூ வந்து 12. அகைன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் கே, கே ஈக்குவல் டு ரிமைண்டர் பார்த்திங்கன்னா 2ன்னு கிடைக்கும். ஜே வேல்யூ வந்து டிவைடட் பை போது 2 டிவைடட் பை 10 வந்து 0ன்னு கிடைக்கும். அப்போ 0, ஜே வேல்யூ வந்து 0. இங்கே 12 + 2 14. இங்கே வந்து என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம், கே வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 2. இங்கே 4 ஈக்குவல் டு 0னா அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 0னா ரிட்டர்ன் நத்திங். அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. அப்போ இதில் வந்து கலெக்ட் பண்ணுங்க, இங்கேருந்து பாட்டம் டு டாப் கலெக்ட் பண்ணிங்களோ என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2, இந்த ஆப்ஷனில் வருது பார்த்திங்கன்னா 2, அடுத்தது 0, அடுத்தது 4, அடுத்தது 8 இன்னும் பிரிண்ட் ஆகும். இது ஃபங்க்ஷனில் வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அதே இது பார்த்திங்கன்னா இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சம் இருக்குது. இந்த சம்மு வந்து எந்த சேஞ்சும் ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இந்த சம்முன்றது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான். அதனால் என்ன வேல்யூன்னா 0 தான் இருக்கும் அங்கே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் சைட்டு 2005 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். இது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் தான். இங்கே பிரிண்ட் ஆஃப் %d வந்து பிரிண்ட் பண்ணுறோம். f ஆஃப் 20,1. அப்போ இது வந்து உடனே இமிடியேட்டாக இங்கே கால் பண்ணுறோம். ஸோ n ஈக்குவல் டு 20ன்னு இருக்குது, k ஈக்குவல் டு 1ன்னு வரும். இங்கே ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் n ஈக்குவல் டு 0னா ரிட்டர்ன் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. எல்சிஃப் என்ன பண்ணுறோம், n மாடுலோ ஆப்ரேஷன் by 2.
இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அதான் டிவைட் ஆனால் ரிமைண்டர் நாட் டிவைட் ஆகலை அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை டிவைட் ஆனுது அப்படின்னா இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறேன். எஃப் ஆஃப் 20, இப்போ 20 n நாட் ஈக்குவல் டு 0, இந்த 20 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன ஆகுதுன்னா அதே இங்கே ஒரு கால் பண்ணுது. இப்போ கால் பண்ணும்போது இந்த கண்டிஷனும் பார்த்திங்கன்னா 20/2ங்கும்போது இந்த கண்டிஷனும் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ ஃபால்ஸ் ஆனோன்னா இந்த ஃபங்க்ஷனை தான் உங்களுக்கு கால் பண்ணணும். அப்போ இங்கே வந்து எஃப் ஆஃப் 20/2 வந்து 10 ஆகிடும். அது 2 இன்ட்டு கே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது, அதனால் 2 மைனஸ் இங்கே வந்து கே வேல்யூ வந்து 1, அதான் இங்கே இதுதான் இங்கே இருக்கிறது தான் கே வேல்யூ இங்கே. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அகைன் கால் த ஃபங்க்ஷனுங்கும்போது அகைன் என்ன பண்ணுறோம், 10/n நாட் ஈக்குவல் டு 0. இப்போ 10/2ங்கும்போது ரிமைண்டரு வந்து இல்லை 0ங்கும்போது எஃப் ஆஃப் 5,4 மைனஸ் இங்கே கே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n = 5 இருக்குது, n நாட் ஈக்குவல் டு 0. அதனால் n ரிமைண்டர் ஆஃப்டர் 2ங்கும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கிது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது செகண்ட் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால் என்ன ஆகுன்னா n போது 2 எஃப் ஆஃப் 2,8 ப்ளஸ் இங்கே வந்தீங்கன்னா 4, அதான் இந்த ப்ளஸ் கேன்னும்போது இங்கே 4 வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அகைன் n நாட் ஈக்குவல் டு 0, அதாவது இங்கே 2 இருக்கனால n நாட் ஈக்குவல் டு 0. இங்கே டிவைட் ஆகும்போது இங்கே வந்து ரிமைண்டர் 0, அதனால் லாஸ்ட் அதாவது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எஃப் ஆஃப் 1,16 -8ன்னு கிடைக்கிது. அடுத்தது எஃப் ஆஃப் 1 ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 1ன்றனால இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எஃப் ஆஃப் 0,32, அதாவது 16 இன்ட்டு 2ங்கும்போது 32 ப்ளஸ் கே வந்து 16 ஆகிடுது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா n வேல்யூ வந்து 0ன்னு ஆகிடுது. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்குது. இப்போ 0 + 16 என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து 16 ஆகுது. இங்கே 16 - 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். இங்கே 8 + 4ன்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். 12 - 2ங்கும்போது 10ன்னு கிடைக்கும். ஸோ 10 - 1 9. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி 2006 2 மார்க் கொஸ்டின். இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சர் டைப் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டிஜர் ஐ ஃபஸ்ட்டு வேரியபிள் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் டைப். அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் டைப் எஸ்டி. இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன், அதாவது இன்டிஜருக்கு வந்து 5 இருக்குது. அடுத்தது இது வந்து ஸ்ட்ரக்சர் டைப் அரே. அரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அரே டைப்பில் இருக்குது. இது 5 பிகம். அடுத்தது 4 பெட்டர், 6 ஜங்கிள். இங்கே வந்து அப்படியே அந்த அரே வந்து எப்படி இருக்குன்னு நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது வந்து பி ஆஃப் 0, ஸோ பி ஆஃப் 1, பி ஆஃப் 1 வந்து இது, பி ஆஃப் 2, பி ஆஃப் 3, பி ஆஃப் 4. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு இருக்கும், இங்கே வந்து 4 இருக்கும். 1 2 3 4 5, அதாவது 0 to 4 இருக்குது. இங்கே வந்து வெரி சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்டு ஸ்டார் பி. இந்த பின்றது ஒரு இது வந்து அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பி ஆஃப் 0ல என்ன இருக்குன்னு இந்த பாயிண்டட் டைப், அதாவது ஸ்ட்ரக்சர் டு பாயிண்டட் டு ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுது, ஃபஸ்ட்டு இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. இங்கே p ப்ளஸ் ஈக்குவல் டு 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ இதை வந்து பின்பாங்க இங்கேருந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணும் உங்களுக்கு ரெண்டாவது இது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் p ஆஃப் c, சியை வந்து இந்த இதில் இருந்துட்டு 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது எதுக்கு சிக்கு. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும், ஈன்ற வேல்யூ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ், அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். எந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டோன்னா p ப்ளஸ் ப்ளஸ் சிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம், இதை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ETTERன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ ETTRனால் இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து இங்கே இருக்குது. அடுத்து இதுவான்னு செக் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் ப்ளஸ் p c. இப்போ அடுத்தது பாயிண்டர் வேரியபிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிடுது. அதனால் இங்கே வந்து சின்றதை மட்டும்தான் ரெடி பண்ணணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா யூன்னு பிரிண்ட் ஆகும். தட் இஸ் ஏ யூ, p ஆஃப் 2 ஈக்குவல் டு யூன்ற வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா b ஆஃப் 0 டாட் i, இந்த ஐன்ற வேல்யூ வந்து பண்ணுறோம். இந்த இதில் இப்போ இங்கே எங்கே இருக்கிறோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா p ஆஃப் 2ல் இருக்கிறோம். இந்த p ஆஃப் 2ல் i வேல்யூ என்ன வேல்யூ வந்து இருக்குது 6ன்னு இருக்குது. அப்போ அந்த 6th வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ TTU அடுத்து 6. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆஃப் எஸ், அதில் இருந்து எஸ் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குதோ இந்த பாயிண்டிலேருந்து அடுத்து இதாகுதோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். தான் உங்கள் ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து அடுத்த கொஸ்டின். இதில் IT 2006 2 மார்க் கொஸ்டின். இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா which one of the choice given below would be printed when the following program is executed. இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த ஸ்டேட்மெண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து 2 ஃபங்க்ஷன் கால். ஒன்று வந்து இந்த ஃபங்க்ஷன் கால்ங்கும்போது இங்கே வந்துடும் உங்களுக்கு. அடுத்து அனதர் ஃபங்க்ஷன் கால், இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும் உங்களுக்கு. இந்த 2 ஃபங்க்ஷன் கால் இதில் ஸோ பிரிண்ட் ஏபி என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இங்கே ஸ்டாட்டிக்னு யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் ஸ்டாட்டிக்னு என்னென்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வேல்யூ வந்து பெர்சிஸ்ட் பண்ணி வச்சுக்கேன். இன்ட் i a ஈக்குவல் டு -3 இருக்குது, b ஈக்குவல் டு -6, இது எல்லாமே ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ i ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு 4, அதான் ஐயிலேருந்து இது i வேல்யூ வந்து இனிஷியலாக என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. 0லேருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு 0லேருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். 5 வரப்போ வந்து அது வந்து டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்க, i ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கேன். i ஈக்குவல் டு 0, i ஈக்குவல் டு 1, i ஈக்குவல் டு 2, i ஈக்குவல் டு 3 அப்படின்னு இங்கே வந்து இது பண்ணியிருக்கிறேன். இங்கே ஸ்வாப்புன்றது தட் இஸ் ஏ இன்டர்சேஞ்ச் த வேல்யூ. இப்போ இனிஷியலாக பிரிண்ட் ஏபி கால் பண்ணுறோம். இனிஷியலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா i ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. i ஈக்குவல் டு 0. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா i ப்ளஸ் ப்ளஸ், இது வந்து போஸ்ட்டு இன்க்ரிமெண்ட். ஸோ i ஈக்குவல் டு 0ங்கும்போது இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 1ஆன்னு பார்க்கும். ஸோ 1னா கண்டினியூ பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆனது அப்படின்னா கண்டினியூ பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ 0 ரிமைண்டர் ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னா a ஈக்குவல் டு -3 + 1 ஈக்குவல் டு -2 ஆகும். b வந்து -5 ஆகிடும். அதான் -b 6 + 1ங்கும்போது -5 ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் i ஈக்குவல் டு 1ன்னு ஆகும்.
1 ஆகும்போது இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆகிடும். ட்ரூனா கண்டினியூ, எந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால் ட்ரூ ஆகிடும். இப்போ I ஈக்குவல் டு 2 2ங்கும்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஏவும் வேல்யூம் பியும் கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், தட் இஸ் ஏ ஸ்டேட்டிக் வேரியபிள். ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பெர்சிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு -2, I வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. இப்போ ஏ ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடுது, பி ஈக்குவல் டு -2ன்னு ஆகிடுது. அகைன் இன்கிஸ் ஏ வேல்யூ ஆஃப் I ஈக்குவல் டு 3ன்னு ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆனது எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கண்டினியூஸ் இருக்கும். தென் I ஈக்குவல் டு 4 ஆகும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அதனால் ஏ வேல்யூ வந்து பி வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 + 6 முன்ன வந்து ஏ ஈக்குவல் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. 1 + I ஈக்குவல் டு 5ங்கும்போது 6ன்னு ஆகுது. பி ஈக்குவல் டு -2 + 5ங்கும்போது 3ன்னு ஆகுது. இப்போ I ஈக்குவல் டு 5ங்கும்போது இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். லூப் டெர்மினேட் ஆகிறதுனால தட் ஸ்வாப் ஆஃப் 6 இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகி 3,6ன்னு ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கே 3,6ன்னு இருக்குதோ அந்த ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். ஸோ 3,6 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, சியில் இருக்குது. ஓகே, அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வந்து கால் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக என்ன ஸ்டேட்டிக் வேரியபிள் பண்ணால் ப்ரீவியஸ் வேல்யூ அதை அப்படியே வச்சுக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ அப்படியே வச்சுருக்கனால வாட் இஸ் எ வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே 3ன்னு இருக்கும், பி ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். ப்ரீவியஸ் அதே மாதிரி சேம் I ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். I ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஃபால்ஸ் ஆகும்போது கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. இது வந்து ஏ ஈக்குவல் டு 4ன்னு ஆகும், பி ஈக்குவல் டு 7 ஆகுது. இப்போ I ஈக்குவல் டு 1ங்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ, அதனால் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். தென் I ஈக்குவல் டு 2 இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ ஈக்குவல் டு 7 ஆகுது, பி ஈக்குவல் டு 10ன்னு ஆகுது. இப்போ I ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 3ங்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும், கண்டினியூ. ஸோ I ஈக்குவல் டு 4 இந்த கண்டிஷன் ஃபால்ஸுங்கும்போது கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏ ஈக்குவல் டு 12, ஸோ பி ஈக்குவல் டு 15. இங்கே ஸ்வாப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸோ பிரிண்ட் 15,12. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஏ ஈக்குவல் டு 6 ஈக்குவல் டு 2. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி 2007 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். இது வந்து ஜஸ்ட்டு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண சொன்னீங்கன்னா f(5) வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இங்கேயும் அதே வந்து சேம் ஸ்டேட்டிக் வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். r ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ 0ன்னு இருக்குது. n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கும்போது ரிட்டர்ன் அது 1. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்தாலும் ரிட்டர்ன் 1ன்னு ஆகுது. கிடதன் 3 இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் r ஈக்குவல் டு n பண்ணுறோம், ரிட்டர்ன் f(n-2 + 1). இப்போ இங்கே வந்து தெளிவாக கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ f(5) அப்போ என்ன ஆகும், இப்போ n வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது, இந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால் r வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். r வேல்யூ என்ன அப்படின்னா r ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இதுங்கும்போது இப்போ r வேல்யூ வந்து 5ன்னு ஆகிடுது. 5ன்னு ஆக்கிட்டு எதை கால் பண்ணுறோம், f(n-2 + 3). n-2ங்கும்போது 5 - 2, ஸோ 3ன்னு வரும். f(3) இங்கே +2 ஆட் பண்ணுறோம். அடுத்தது 3ன்றது பாஸ் ஆகும். இப்போ 3ன்னு பாஸ் ஆகும்போது r ஈக்குவல் டு 5, ஸோ 3 > 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 - 1 ஈக்குவல் டு 5ன்னு ஆகுது. அதான் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும், அதனால் இங்கே வந்துடும் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு. இப்போ f(2 - 1 + 5) அகைன் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், அகைன் கால் த சேம் இது. ஸோ f(1 - 1 + 5ன்னு வரும்.
இப்போ 1 மைனஸ் ஒன்றுங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு ஆகிடும். இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜீரோ? ஜீரோனா ரிட்டர்ன் என்ன வேல்யூ இருக்குதோ 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ 1 + 5 = 6ன்னு வரும். ஸோ 6 + 5 = 11ன்னு வரும். ஸோ 11 + 5 = உங்களுக்கு 16. ஸோ 16 + 2 = 18ன்னு வரும் உங்களுக்கு. ஸோ ஆன்சர் டி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி 2007 2 மார்க் கொஸ்டின். இதில் sum = 0 மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் sum = 0ன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ n = 6ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரே வேரியபிள் 2 - 2 - 1 3 2 4 1 இது பண்ணியிருக்கோம். I = ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா I = 0லேருந்து அப் டு 6 1 2 3 4 n வேல்யூ வந்து 6 அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். I = 0லேருந்து 6 வரைக்கும் இதாகுது, அப் டு I less than 6 வரைக்கும். இப்போ I = 1 இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த கண்டிஷன் ட்ரூங்கும்போது என்ன பண்ணணும்? மேக்ஸ் sum = சம்முன்னு அசைன் பண்ணுறோம். அடுத்தது sum = இங்கே வந்து சம் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். இதுவா இதுதான், இது வந்து டெர்னரி ஆப்ரேஷன், இது வந்து காணணும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக ஆனது அப்படின்னா டைரெக்டாக இங்கே வந்துடும். எல்சி sum = sum + a of I என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே அகைன் sum = இதாக இருந்ததுன்னா மேக்ஸ் sum வந்து பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா I = 0ன்னு இருக்குது, 0 less than 0. இப்போ வந்து சம்முன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூனால sum = என்ன ஆகிடுது உங்களுக்கு 2ன்னு ஆகிடும். இப்போ மேக்ஸ் sum = 2ன்னு ஆகிடும். ஸோ I = 2ங்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் sum = 0 sum = 0. ஸோ I = 3ன்னு அந்த இதுங்கும்போது sum = 3 ஆகிடும். I = 4ன்னு இருந்துச்சு அப்படிங்கும்போது மேக்ஸ் sum = 3 sum = 3ன்னு இருக்கும். அடுத்து I = 5ன்னு இருந்துச்சு அப்படிங்கும்போது sum = 3 + 14 3 + 4 ஸோ 7 ஆகுது. இப்போ I = 5ங்கும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ இங்கே லாஸ்ட் கண்டிஷனுக்கு வரும். சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கும். அதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ sum = மேக்ஸ் sum = சம்முன்னு அசைன் பண்ணுறோம். ஸோ 7 அசைன் ஆகுது. ஸோ என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ன்னு பிரிண்ட் ஆகும். மேக்ஸ் sum வேல்யூ 7 பிரிண்ட் ஆகும். இந்த இது வந்து இன்னொரு கொஸ்டின். இது ஐடி 2007 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது வந்து சிம்பிள் ஆப்ரேஷன், ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து எவாலுவேட் பண்ணுறோம். அதை இது வந்து என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறது தான் இந்த இது. இப்போ கெட் பண்ணுறோம். அதில் இஸ் டிஜிட்டாக இருந்தது அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னா புஷ் பண்ணுறோம். அடுத்தது C = ப்ளஸ்ஸாக இருந்தாலோ ஸ்டாராக இருந்தாலும் என்ன பண்ணுறோம்னா அதை டாப் ஆஃப் த இதில் என்ன இருக்கோ அது ரெண்டு ஆப்ரேஷன் எடுத்து 2 வேல்யூ வந்து எடுக்கிறோம். அது m = 1 ஃபஸ்ட் இதுக்கு எடுக்கணும்னா n = செகண்ட் இதுக்கு அசைன் பண்ணுறோம். அது வந்து என்ன ஆப்ரேஷன் பார்க்குறோம். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா இது பண்ணலாம். ப்ளஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ வந்து புஷ் பண்ணிடுறோம். இல்லை LCC not equal to இதாக இருந்ததுன்னா தட் இஸ் ஏ ஃப்ளாக் எரர். ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஃப்ளாக் எரர்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஃபைனலாக பாப்அப் கடைசியாக என்ன இருக்குதோ அதை வந்து பாப்அப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது 5. ஸோ நம்பர்னால் புஷ் பண்ணிடுறோம். இப்போ 5ன்றது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து என்ன வருது அப்படின்னா 2, அதுவும் நம்பர் 2வையும் புஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஸ்டார்னால் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டாக m = 2ன்னு ஆகும், n = 5ன்னு ஆகும்.
இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன், அதாவது ஸ்டார் ஆப்ரேஷன். ஸோ 12 இருக்கும். அது ரெண்டையும் பண்ணும்போது 5 × 2 10 ஆகுது. அடுத்தது 3ங்கும்போது 3 புஷ் பண்ணுவோம், அடுத்தது 3ன்னு புஷ் பண்ணுவோம். ஸோ 2வை வந்து புஷ் பண்ணுவோம். அடுத்து வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் வருது, அதனால் இது ரெண்டையும் பாப்அப் பண்ணுறோம். பாப்அப் பண்ணும்போது 3 + 2ங்கும்போது 5ன்னு ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ரேஷன். ஸ்டார் ஆப்ரேஷன் பண்ண இங்கே வந்து ஆல்ரெடி 5ன்னு இருக்கும். இங்கே கடைசியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கும். ஸோ அது ரெண்டையும் எடுத்திங்கன்னா என்ன ஆப்ரேஷன்னா ஸ்டார் ஆப்ரேஷன். ஸோ 15 ஆகும். இப்போ ஸ்டாக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா 15ம் 10 மட்டும்தான் இருக்கும். அடுத்து என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ளஸ்ஸு. ஸோ 15 + 10, ஸோ 25. ஸோ ஆன்சர் இஸ் 25. ஸோ இன்னொரு கொஸ்டின் இது ஐடி 2007 2 மார்க் கொஸ்டின் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இங்கே ஃபங்க்ஷன் கால் எஃப்ஐ வந்து கால் பண்ணிக்கிறோம். இங்கே ப்ரொசீஜர் எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜியை வந்து கால் பண்ணிக்கிறோம். இது வந்து ஜி ஃபங்க்ஷன். இப்போ இனிஷியலாக i = 10 இருக்குது. இங்கே வந்து கால் பண்ணுறோம் எதை, எஃப் வந்து ஃபங்க்ஷன். இங்கே i = 20 ஆகிடுது. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு லோக்கல் வேரியபிள், இது வந்து இங்கே குளோபல் வேரியபிள். ஐன்றது இங்கே குளோபல் வேரியபிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு i = 20. இங்கே வந்து என்பதை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஐ வேல்யூ வந்து குளோபல் வேல்யூ என்ன இருக்குதோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வாட் இஸ் அ குளோபல் வேல்யூ? i = 10 பிரிண்ட் ஆகும். அதே இது i = 10 பிரிண்ட் i = 10ன்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இது கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக்னு ஒன்று கேட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் ஸ்கோப்ஸ்னால் 10ன்னு பிரிண்ட் ஆகும். அதே இது டைனாமிக் ஸ்கோப் பண்ணால் எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக டைனாமிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ i = 20 ஆகிடும். அதான் இங்கே சொல்லியிருக்கிறேன். i = 10, i = 20. ஸோ ஆப்ஷன் 10, 20. ஸோ ஆப்ஷன் சி. இங்கே வந்து ஒரு another simple question. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் A6 வேல்டுன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு ij. i = 0, j = 5, i <j இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான், அப்படியே கடைசியில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது கடைசியாக நான் ஸ்ட்ரிங் = ஏன்னு பண்ணுறோம். ஸோ ஏன்னு பண்ணும்போது இங்கே எத்தனை வேர்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 5 வேர்டு தான் இருக்குது. இங்கே வந்து இதாக இருக்கும். 5th வேர்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல் கேரக்டராக இருக்கும். ஸோ நல் கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு இங்கே அசைன் ஆகும்போது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே நல்லா இருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ பண்ணணும்னா நல் ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இன்னொரு கொஸ்டின் ஐடி 2008 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்வாப் ஆஃப் 2, ஸ்வாப் ஆஃப் 3 அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நம்பர் 1 = 5, நம்பர் 2 = 4, temp = கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் 1 லெஸ் தேன் நம்பர் 2 போது என்ன வரும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு பார்க்குறோம். இப்போ இங்கே வந்து 5ன்னு இருக்கும், இங்கே வந்து 4ன்னு இருக்கும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸு, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது.
அடுத்தது நம்பர் 1 லெஸ் தென் நம்பர் 2. சரி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, இதுவும் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து நம்பர் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் 2. இந்த கண்டிஷன் ட்ரூன்றதுனால இது வந்து நான் ஸ்வாப் 3யை வந்து கால் பண்ணுறோம். ஸ்வாப் 3ங்கும்போது உங்களுக்கு இங்கே வருது. இங்கே வந்து கண்டிப்பாக இது வந்து கால் பை ரெஃபரன்ஸ்ன்றனால இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேஞ்ச் ஆனாதுன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ? இங்கே 4 5ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ பிரிண்ட் நம்பர் ஈக்குவல் டு 4 ஆகிடும். ஸோ இங்கே இருக்குது 4 5. ஸோ ஆன்சர் இஸ் 4, 5. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.